வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன், பிஸ்னஸ் லீடர்ஷிப் கோச். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுகிறோம். ஸ்ட்ரைட் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். பெரும்பாலுமான டைரக்ட் செல்லர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ப்ராஸ்பெக்ட்ஸே இல்லை, இந்த புதுசாக வந்தவங்க இல்லை வந்து கொஞ்ச நாள் ஆனவங்க. ஆனால் அங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ப்ராஸ்பெக்ட் இல்லாத ப்ராப்ளம். உண்மையான ப்ராப்ளம் என்னென்னா, அவங்களுக்கு ப்ராப்பரான ப்ராஸ்பெக்டிங் சிஸ்டம் இல்லாது. ப்ராஸ்பெக்டிங் ஏனோ தானோ ரேண்டமாக அப்படியே பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட்டும் அதே மாதிரி ஏனோ தானோ தான் இருக்கும். அவங்களுடைய ஆக்டிவிட்டி அவங்களுடைய மூடை பொறுத்து, அல்லது உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுடைய மூடை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னா உங்களுடைய வருமானமும் லக்கு இருந்ததும். ஆனால் லக்குங்கிறது டைரக்ட் செல்லிங்கில் ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ணணும், பிஸ்னஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னா, இதே நியூ ஜாயினிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ப்ராஸ்பெக்டிங் சிஸ்டம் வேணும். அதுதான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எஃபர்ட் வெர்சஸ் லக். சரிங்களா? இன்றைக்கி இந்த பிஸ்னஸில் வந்து டாப் ஏர்னர்ஸாக உள்ளவங்க, அவங்க ஜஸ்ட் ஒரு காலையில் எந்திரிச்சா இன்றைக்கி இதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு ஜஸ்ட் எதிர்பார்ப்போடவே இருக்கிறவங்க கிடையாது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்குண்டான ஒர்க் அங்கே போட்டாங்க. சும்மா எதிர்பார்ப்பால் மட்டுமே பிஸ்னஸ் வளராது. அவங்களுக்கு ஒரு ப்ராஸ்பெக்டிங் சிஸ்டம் அல்லது ப்ராஸ்பெக்டிங் மெக்கானிசம் இருக்கும். அந்த ப்ராஸ்பெக்டிங் மெக்கானிசம் டெய்லி வீக்லி தொடர்ந்து விடாமல் அவங்க பண்ணுறதுனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அப்போ அவங்களுடைய மூடை பேஸ் பண்ணி இன்றைக்கி நாள் நல்லா இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஒர்க் பண்ணுவாங்க, மோட்டிவேட்டடாக இருந்தால் ஒர்க் பண்ணுவாங்க, எக்ஸைட்டடாக இருந்தாலும் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லாமல் அவங்களுடைய சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய மனநிலை எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய சுற்றுச்சூழல் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த சிஸ்டமை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு ரிசல்ட் வரும். நீங்கள் கரெக்டான இன்புட் கொடுத்தா கரெக்டான அவுட்புட் வரும். தோராயமான இன்புட் கொடுத்தா தோராயமான அவுட்புட் தான் வரும். இன்புட்டே கொடுக்கலன்னா அவுட்புட்டே வராது. அப்போ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு இன்கம் வரணும் அப்படின்னா அந்த எதிர்பார்ப்புக்கு உண்டான ப்ராஸ்பெக்டிங் சிஸ்டம் நீங்கள் கொண்டுட்டு வரணும். அப்போ அந்த சிஸ்டமை நீங்கள் டெவலப் பண்ணால் தான் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வருமானம் வரும். பாயிண்ட் நம்பர் 3, உங்களுடைய டெய்லி ப்ராஸ்பெக்டிங் நம்பர்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிப்போங்க. நீங்கள் டெய்லி ஒரு டார்கெட் செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டார்கெட்டை நீங்கள் அன்னன்னைக்கு அச்சீவ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 20 ப்ராஸ்பெக்ட்ஸை நீங்கள் டச் பேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, டச் பேஸ்னால் அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இல்லை ஒரு 10 பேர்கிட்ட நான் கட்டாயம் பேசியே ஆவேன் அப்படின்னா, இப்போ டச் பண்ணுறதுக்கும் பேசுகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 20 பேர் டச் அப்படின்னா நீங்கள் மேபி 30-35 பேருக்கு டயல் பண்ணேன். ஏன்னா ஒரு சிலர் ஃபோன் எடுக்காமல் போகலாம், எங்கேயாவது பிஸியாக இருக்கலாம். ஒரு சிலவங்க எடுத்துகிட்டு நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேங்க, நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன்னு சொன்னேன், இல்லை ஈவினிங் கூப்பிடுங்கன்னு சொன்னேன், நாளைக்கு கூப்பிடுங்கன்னு சொன்னேன். சரிங்களா? கான்டாக்ட்டுங்கிறது நீங்கள் யார்கிட்டலாம் பேசுகிறீங்களோ, இந்த நேரமாக இந்த பிஸ்னஸை பற்றி பேசுகிறீங்களோ அதுதான் கான்டாக்ட். அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நீங்கள் டச் பேஸ் பண்ணுங்கள், எத்தனை பேருக்கு நீங்கள் பிளான் சொல்லுங்கள், எத்தனை பேரோடு நீங்கள் பேசுங்க. இப்போது அவங்க ஃபோன் எடுக்கிறது எடுக்காது உங்கள் கையில் இல்லை, இல்லை எடுத்துகிட்டு அப்புறமா கூப்பிடுங்கன்னு சொல்லுவோம் உங்கள் கையில் இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை பேரை டயல் பண்ணணுங்கிறது உங்கள் கையில் இருக்குது இல்லைங்களா? அப்போது எப்படி அது பண்ண போகிறீங்க? அதே இது ஒரு ஃபாலோப்பாக இருந்தால் உங்களுக்கு எப்படி மெசேஜ் ஆர் கால் ஆர் வாட்ஸ்அப் ஆர் எப்படி ஃபாலோ பண்ண போகிறீங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் அவங்களோட ஷேர் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த நம்பர்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்காது. ஏன்னா நீங்கள் போட வேண்டிய எஃபர்ட் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணதில் முதல் நபர் ஜாயின் பண்ண போகிறாரா, இல்லை 100வது நபர் ஜாயின் பண்ண போகிறாரா, இல்லை 10வது நபர் லீடராக போகிறாரா, இல்லை 110வது நபர் லீடராக போகிறாரான்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம பண்ண வேண்டிய எஃபர்ட் எப்படி ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஒரே நாளில் ரிசல்ட் வராது. அதே மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த நம்பர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம தேவையில்லாமல் ரொம்ப யோசித்து உங்களை காம்ப்ளிகேட் பண்ணிடணும். கூடுதலாக யோசிக்கிறவங்க ஒர்க்கே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணணுமோ, உங்கள் லீடர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ, ப்ராஸ்பெக்டிங்காக எத்தனை பேரை காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை தொடர்ந்து பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 4, உங்களுடைய ப்ராஸ்பெக்டிங் சோர்ஸ். எங்கேருந்து நீங்கள் ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்டு எடுக்க போகிறீங்க? லிஸ்ட்டு எழுதுறீங்க இல்லையா? எங்கேருந்துலாம் நீங்கள் இந்த லிஸ்ட்டுக்குள்ள ஆட்களை கொண்டு வர போகிறீங்க? அது ரொம்ப முக்கியம். சாதாரணமாக ஒன்று நம்மளுடைய காண்டாக்ட் லிஸ்ட்டில் உள்ளவங்களும் நம்ம எழுதணும். அது போக நம்மளுடைய ரெஃபரன்ஸ், அது போக சோஷியல் மீடியா காண்டாக்ட்ஸ் நம்ம எழுதணும். அல்லது நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போகிறப்போ, ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் வெளியில் ஆட்களை பார்ப்பீங்க.
ஸோ இந்த மல்டிபிள் சோர்ஸஸை நீங்கள் டிபெண்ட் பண்ணணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சர்க்கிள் ஒரு 10 பேரை மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய காண்டாக்ட் லிஸ்ட் பெருசாக இருக்கும், எந்த அளவுக்கு உங்களுடைய ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பிஸ்னஸை வளர்கிறதுக்குண்டான சான்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்போ ஒரே ஒரு ப்ராஸ்பெக்டிங் சோர்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க. மல்டிபிள் ப்ராஸ்பெக்டிங் சோர்ஸஸை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஏன்னா எந்த இடத்துல உங்களுடைய நெக்ஸ்ட் கிங் மேக்கர், நெக்ஸ்ட் லீடர் இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் சோர்ஸஸை நிறைய இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இறங்கும். பாயிண்ட் நம்பர் 5, ஒரு சிம்பிள் இன்விடேஷன் ஸ்கிரிப்ட் இருக்கணும். ஏனோ தானோன்னு இன்வைட் பண்ணக்கூடாது. ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். பல பேர் பண்ணுற மிஸ்டேக் இதுதான். அவங்க ஏனோ தானோன்னு இன்வைட் பண்ணுறாங்க, அதனால தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய இன்விடேஷன்லேயே மொத்த பிஸ்னஸ் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் மொத்த விஷயத்தை நீங்கள் ஃபோன்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க, இல்லை இன்விடேஷனும் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எப்படி வருவாங்க? ட்ரெய்லர்லாம் படத்தினுடைய கதையை சொல்லுவது. ட்ரெய்லராக தான் இருக்கும். ஒரு இன்விடேஷன் வந்து ட்ரெய்லர். ஸோ நம்ம இன்விடேஷனுடைய பர்பஸ் என்ன? அவங்களாம் மீட்டிங்க்கு, ப்ரெசன்டேஷனுக்கு இன்வைட் பண்ணணும். அப்போ அதுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம சொல்லணும். அதோட ஷார்ட்டாக வைங்க. அந்த இடத்துல ஒரு க்யூரியாசிட்டியை பில்ட் பண்ணணும். அந்த இன்விடேஷனை வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாது. அந்த இன்விடேஷனில் ஒரு எக்ஸைட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது தான் நீங்கள் பார்க்கணும். வேறு என்ன சொல்லணும்? அவங்களை இன்வைட் பண்ணணும், அவங்களுக்கு ஸ்கெடியூல் என்னங்கிறத ஷேர் பண்ணணும், அவங்க கண்டிப்பாக வரணுங்கிற சொல்லணும். அந்த அளவுக்கு சிம்பிளாக வச்சுருங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை எல்லாராலையும் டூப்ளிகேட் பண்ண முடியும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மீட்டிங்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு வந்து ஆட்கள் அதிகமாகும். பாயிண்ட் நம்பர் 6 வந்து ஒரு ப்ராஸ்பெக்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கும். நம்மளுக்கு தோணும் நம்ம எல்லாம் மைண்ட்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். நல்ல விஷயந்தான். ஆனால் எல்லா விஷயங்களும் நம்மளால் அப்படி ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஞாபகம் இருக்கும், ஆனால் ஒரு சில நேரங்களில், முக்கியமான நேரங்களில் நம்ம வேலையில் பிஸி ஆகிறப்போ அதை மிஸ் ஆகும். அதுக்காக ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ட்ராக்கரை வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஒருபோதும் அது மிஸ் ஆகும். இப்போ என்னென்ன ட்ராக் பண்ணணும்? நம்முடைய ப்ராஸ்பெக்டுடைய பேர், அவங்க எந்த சோர்ஸ் வந்தாங்க, என்றைக்கு இன்வைட் பண்ண போகிறோம், அல்லது இன்வைட் பண்ணிவிட்டு என்னைக்கு பண்ணியிருக்கோம், அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, அடுத்த ஃபாலோ அப்டேட் என்ன, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது நீட்டாக ஒரு ட்ராக்கரை நீங்கள் போட்டணும். இந்த ட்ராக்கரை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா மிஸ்ஸே ஆகாது. ஏன்னா இப்போ ஒருத்தர் சொல்லியிருப்பார்ல, ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசின பிற்பாடு அடுத்த வாரம் மீட் பண்ணலாம், இல்லை அடுத்த வாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க. இந்த ட்ராக்கர் இல்லைனா மேபி அடுத்த வாரம் புதன்கிழமைன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் புதன்கிழமை மறந்து வியாழக்கிழமையை தான் காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கே கூப்பிடணுமா வேணாமா, நேற்று சொன்னார் அப்படின்னு கன்ஃபியூஷன். அல்லது உங்களுக்கு புதன்கிழமை சொன்னாரா, செவ்வாய்க்கிழமை சொன்னாரா, கூப்பிட சொன்னாரான்னு நீங்கள் கன்ஃபியூஷனில் மண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வர அதை கூப்பிடணுமா வேணாம். இப்போ ஒரு ட்ராக்கர் இருந்ததுன்னா உங்களுக்கு கிளாரிட்டி. பிஸ்னஸை வந்து சீரியஸாக பண்ணுறவங்க ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ராக்கிங் மெக்கானிசம் வச்சு தான் ஒர்க் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் வந்து ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. பிஸ்னஸாக இது நீங்கள் பிஸ்னஸாக எடுத்துருக்கீங்களா, ஃபுல் டைம் பிஸ்னஸாக எடுத்துருக்கீங்களா, லைஃப் டைம் பிஸ்னஸாக எடுத்துருக்கீங்களா, சிஸ்டமேட்டிக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 7, உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ஃப்ளோ ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணக்கூடாது, ஒவ்வொரு தடவையும் வேறு மாதிரி பண்ணக்கூடாது. உங்களுடைய ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். என்ன ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணணும், அதாவது ப்ராப்ளம்னு பரவலாக உள்ள ப்ராப்ளம் என்ன, பொதுவாக உள்ள ப்ராப்ளம் என்ன, நம்மளை மாதிரி உள்ளவங்க தான் அந்த பிஸ்னஸ்குள்ளே வராங்க, ஸோ அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன, அதுக்கு என்ன சொல்யூஷன், அதுக்கு இந்த சொல்யூஷன் அந்த ப்ராடக்ட் எப்படி சப்போர்ட் பண்ணும், இந்த பிளான் எப்படி சப்போர்ட் பண்ணும், ப்ளஸ் ப்ரூஃப் இந்த பிஸ்னஸ் ஏற்கனவே பண்ணவங்கள்ட்ட என்ன சக்ஸஸ் இருக்குது, அண்ட் நெக்ஸ்ட். இதில் நீங்கள் எதையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இல்லை நம்ம இது இன்னும் சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஏற்கனவே ஒரு சிஸ்டம், ப்ரெசன்டேஷன் சிஸ்டம் உங்களுடைய டீமில் இருக்க உங்கள் லீடர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி இல்லை உங்கள் டீமில் இல்லை அப்படின்னா, நீங்கள் தான் உங்கள் டீமில் ஃபஸ்ட் லீடர் அப்படின்னா அதை நீங்கள் க்ரியேட் பண்ணால் அதை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மாற்றவே கூடாது. ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஒவ்வொரு தடவை மாற்றிட்டு இருந்து உங்கள் டீமுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும், கேட்குறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், பேசுகிறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ ப்ரெசன்டேஷன் எப்போவுமே கன்சிஸ்டண்டாக இருக்கும். அப்போனா டூப்ளிகேஷன், ரிப்பீட்டேஷன் ஈஸியாகும். ஏன்னா உங்கள் டீம் எப்போவுமே காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. சிம்பிளாக ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிற விஷயங்களை தொடர்ந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. அதுதான் டூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாயிண்ட் நம்பர் 8, ப்ரெசன்டேஷனில் டூப்ளிகேஷன் ரோல் இருக்கும். இதில் முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா, இப்போ ப்ரெசன்டேஷன் உங்களுடைய திறமையை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அது டூப்ளிகேட் பண்ண முடியாது. சரிங்களா? எனக்கு வந்து நான் நல்ல ப்ரெசென்டர், அப்போ நான் என்னுடைய திறமையெல்லாம் அதில் காட்ட போகிறேன் அப்படின்னா நம்ம இந்த சினிமாலேயே நடிக்கணும், நம்ம திறமையை காட்டுறோம். இங்கே திறமை இல்லை, இங்கே ப்ராசஸ் ரொம்ப முக்கியம், ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம்.
அப்போ நம்மளுடைய திறமையை காட்டக்கூடிய இடம் இல்லை ப்ரெசன்டேஷன் எதுக்குன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம டீம் உள்ளவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இப்போ ஸ்டார்டிங்கில் இல்லைனா கூட அவங்களால அதை ஃபாலோ பண்ண முடியும். இப்போ சிம்பிள் ப்ரெசன்டேஷன் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அதை ஈஸியாக டூப்ளிகேட் பண்ணுவாங்க. காம்ப்ளிகேட்டட் ப்ரெசன்டேஷன் இருந்தோம், ரொம்ப டஃப்பான ப்ரெசன்டேஷன் இருந்தது அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்கேலே ஆகாது. ஏன்னா உங்களுடைய டீம் மெம்பர்ஸால் அதை ஃபாலோ பண்ண கிளாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸ் வரும். கிளாரிட்டி இருக்கணும்னா அந்த இடத்துல டூப்ளிகேஷனுக்கு உண்டான சிம்பிள் ப்ரெசன்டேஷன் சிஸ்டம் வச்சுருவோம். பாயிண்ட் நம்பர் 9, வீக்லி ப்ரெசன்டேஷன் டார்கெட்ஸ். ப்ரெசன்டேஷன் இருக்குது, ப்ரெசன்டேஷன் மட்டும் இருந்தால் போதுமே இல்லை, எவ்வளோ மீட்டிங்ஸ் நம்ம பண்ணுறோம், ஒரு வாரத்துக்கு எவ்வளோ மீட்டிங்ஸ் நம்ம பண்ணுறோம்னு ஒரு டார்கெட் வச்சு, அது 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 50 இருக்கலாம், சரிங்களா? அந்த ப்ரெசன்டேஷன் நம்பர்ஸ் எவ்வளோ டார்கெட் வச்சுருக்கோமோ சீரியஸாக பிஸ்னஸ் பண்ணணும், அந்த டார்கெட்டை மீட் பண்ணணும், அந்த டார்கெட்டை நோக்கி தான் ஒர்க் பண்ணணும். அந்த ஸ்கெடியூலில் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி ஸ்கெடியூல் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணி அந்த ஸ்கெடியூலை அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு பார்க்கணும். ஸ்கெடியூலே இல்லை, ஏனோ தானோன்னு பண்ணலாம்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல மொமெண்டமே இருக்காது. மொமெண்டம் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் வளரும். இந்த பிஸ்னஸில் மொமெண்டம் இருக்குன்னா தொடர்ந்து வீக்லி ப்ரெசன்டேஷன்ஸ் நடக்கணும், அதுக்கு டார்கெட்டோடு இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னா டார்கெட் இருக்கணும். டைரக்ட் செல்லிங்கில் பல பேர் டார்கெட்டெல்லாம் எடுக்க முடியாத இடம். டார்கெட் நீங்கள் தான் பிஸ்னஸ் ஓனர், நீங்கள் டார்கெட் எடுக்கலாம், வேறு யார் எடுப்பாங்க? உங்களுக்கு யாரும் டார்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் டார்கெட் எடுக்கணும். ஸோ இந்த பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய ப்ராஸ்பெக்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ப்ராஸ்பெக்டிங் உண்டான நம்பர்ஸ் இருக்குது, இன்விடேஷனுக்கு உண்டான நம்பர்ஸ் பண்ணணும், ப்ரெசன்டேஷன் ஃப்ளோவை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக நடக்குதாங்கிறது நம்ம ட்ராக் பண்ணணும். நடக்குதுன்னா நம்ம பண்ணுறோமான்னு பார்க்கணும், நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் இருக்குன்னா அவங்க பண்ணுறாங்களான்னு பார்த்தா அவங்கள அதை பண்ணுறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நியூ ஜாயினிங்ஸுடைய பைப்லைன் நம்ம சொல்லுவோம். நியூ ஜாயினிங்ஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இல்லைனா நியூ ஜாயினிங் கண்டிப்பாக சீக்கிரம் ஸ்டாப். நியூ ஜாயினிங் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா பிஸ்னஸ் வளரவே வராது. எதிர்பார்ப்போட மட்டுமே இருக்காது. எப்போவுமே ஆசை, எதிர்பார்ப்பு இதெல்லாம் உள்ளது நல்லா தான். ஆனால் அதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்கணும்னா அதுக்குண்டான எஃபர்ட் நீங்கள் போடணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதுக்குண்டான ப்ராஸ்பெக்டிங் சிஸ்டம் இருக்கும். ப்ராஸ்பெக்டிங் சிஸ்டமோட அலைன் பண்ணி நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கணும்னா அதுக்குண்டான எஃபர்ட், ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு உண்டான எஃபர்ட் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ வளரணுங்கிறது உங்களால் பிளான் பண்ண முடியும், எவ்வளோ சம்பாதிக்கணுங்கிறது உங்களால் பிளான் பண்ண முடியும். இது இப்படி தான் சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கர்ஸ் இப்படி தான் பில்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இந்த துறையில் வளரணும் அப்படின்னா இந்த சிஸ்டம்ஸை நீங்கள் உங்கள் டீமில் கொண்டுட்டு வரணும். நீங்களும் ஃபாலோ பண்ணணும், உங்கள் டீமையும் ஃபாலோ பண்ணணும். இதை எப்படி ஸ்கேல் பண்ணணுங்கிறது இன்னும் நிறைய தகவல் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறீங்க, தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஒரு 90 minutes ஃப்ரீ வெபினார் பண்ணுறேன். அதுக்குண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இங்கே கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போங்க, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ஃப்ரீ வெபினார் கிளாஸ்க்கு வாங்க. உங்களை வெபினாரில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.